திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம், திருமுறை திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே தற்போது திருஞான சம்பந்தரை ஏற்றி 2ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சி துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அதன்படியே ஐயா அவர்கள் திருப்பள்ளி எழுச்சி துவங்கும்படி ஒரு விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிட்டம்பலம். தில்லையம்பலம். திருப்பள்ளி ஏற்பாடு சிவாய நம்ம வணக்கம். எந்த பாட்டுங்க ஐயா? ஐயா எது சொல்லணுங்க ஐயா? எத்தனாவது பாடல்? அது சுவையான படி 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அது பழ சுவையன அமுதன அறிதற்கு இது அவன் திருவூரு இவனவன் எனவே இது அவன் திருவூரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே. ஐயா சிவாய நம்ம. நான் சொல்றேன் கலங்கம்மா. அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணிகொளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பணிகொளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர்கள். சாம்பு சரியா? நன்றிங்கய்யா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கழலினை போற்றி பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி கண்டராதித்தர் கழலடி போற்றி வேணாட்டடிகள் வெறிகளில் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி சேதிரா
திருவாயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாளவாய் உடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கொணருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றியா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 87வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 119வது பதிகம் திரு நாகேஸ்வரம் செவ்வழிப்பண் என்று சொல்லி பொது பண்ணாக எந்த நேரத்திலையும் பாடக்கூடியது. ராகம் ராகனையா சொல்றானது செவ்வழிப்பண். செவ்வழி பண்ணுங்க. செவ்வழிப்பண் இல்ல, இதற்கான ராகம் நாதன் அரிகாம்பு நாதன் நமக்கிறைய சொல்லுவாங்க. சரி, எனக்கு அது சரியா வரல. காவினுடைய தென்கரையிலே 29வது தலமாக கும்பகோணத்துக்கு அருகே உள்ளது. பெருமான் நாகநாதர், அம்பாள் குன்றாமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 411. நன்றிங்க. திரு நாகேஸ்வரம் பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 411. திருச்சிற்றம்பலம். திருநாகேச்சரத்தமர்ந்த செங்கனகத்தனி குன்றை கருநாகத்துரி புனைந்த கண்ணுதலை சென்றிறைஞ்சே அருஞான செந்தமிழின் திருப்பதிகம் அருள் செய்து பெருஞான சம்பந்தர் பெருகு ஆர்வத்தின் புற்றா. திருச்சிற்றம்பலம். அருஞான செந்தமிழின் திருப்பதிகம் என இதை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. தாழைகள் சந்தும் அகிலும் மயிற்பீலியும் சாதியன் பழமுந்தி புனல்வாய் பழம் காவிரி தென்கரை நழுவில் வானோர் தொட நல்கு சீர் மல்கு நாகேச்சுரத்து அழகர் பாதம் தொழுதேத்த வல்லார்க்கு அழகாமே. எது அழகுனா பெருமானுடைய திருப்பாதத்தை தொழுவதே அழகு என்று ஞானசம்பந்த பெருமான் அழகுக்கு இலக்கணம் வகுக்கிறார். வாழ்க வாழ்க. பெண்ணோர் பாகம் அடையும். பெண்ணோர் பாகமடைய சடையில் புனல் பேணிய வண்ணமான பெருமான் மருவுமிடம் மண்ணுளார் நன்னினாலும் தொழுதேத்தி நன்கைது நாகேச்சரம் கண்ணினாள் காண வல்லார் அவர் கண்ணுடையார்களே. நன்றிங்க. பெருமானுடைய அழகை கண்ணால் காணுதல் தான் கண்ணின் பயன் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து குறவர் கொல்லை 3வது பாட்டு. ஐயா கொஞ்சம் பணியா இருக்கிற சாமி, கொஞ்சம் அடுத்தவங்க யாருன்னா கொடுங்க. சிவாயனம் சிவாயனம். 3வது பாட்டு யாரையா படுக்கிறது? அம்மா சித்திரம்மா வாங்கம்மா. புறவர் கொல்லை புனம் கொள்ளை கொண்டும் மணி குலவு நீர் பறவையால பறக்கும்
பழங்காவிரி தென்கரை நரவம் நாரும் பொழில் சூழ்ந்து அழகு ஆய நாகேச்சுரத்து இறைவர் பாதம் தொழுது ஏத்த வல்லார்க்கு இடர் இல்லையே. இறைவர் பாதம் தொழுது ஏற்ற வல்லார்க்கு இடர் இல்லையே. நம்முடைய இடர்கள் தீர வேண்டுமானால் இறைவனுடைய பாதத்தை தொழுவை தர வேறு வழி இல்லை என்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கூச நோக்காது கூசும் நோக்காது முன் சொன்ன பொய் கொடுவினை குற்றமும் நாசமாக்கும் மனத்தார்கள் வந்தாடும் நாகேசுரம் தேசமாக்கும் திருக்கோயிலை கொண்ட செல்வன் கழல் நேசமாக்கும் திறந்தார் அறத்தார் நெறி பாலரே அறம் நெறிபாலரே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருவடியிலே நேசம் வைத்தவர்கள்தான் அறத்தார், அவர்கள்தான் அறநெறியிலே வாழ்பவர்கள் என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க. வம்பு நாரும் மலரும் மலை. திலகவதி அம்மா அப்படி. வம்பு நாரும் மலரும் மலை பண்டமும் கொண்டு நீர் பைம்பொன் வாரி கொழிக்கும் பழங்காவிரி தென்கரை நம்பன் நாளும் அமர்கின்ற நாகேஸ்வர நண்ணுவார் உம்பர்வானோர் தொழ சென்றுடனாவதும் உண்மையே. உம்பர்வானோர் தொழ சென்றுடனாவதும் உண்மையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாகேஸ்வரத்தினால் உம்பர் வாழ்வு பெறலாம், அது பெருமானோடு ஒன்றலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. காளமேகம். லலிதா அம்மா அப்படி. ஐயா. காலமேகம் நிறகாலனோடு அந்தகன் கருடனும் நீலமாய் நின்று எய்த காமனும் பட்டன நினைவுன்றின் நாலு நாதன் அமருகின்ற நாகேசரன் அன்னுவர் கோலு நாளும் தீயவேனும் நாங்கம் குறிக்கொள் மீனே. போலு நாளும் தீயன் வேணும் நான்காம் குறிக்கொள் மீனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்காம் குறிக்கொள்மினே. அதாவது இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா, நாளும் போலும் நல்லாகுதா அப்படின்னா நல்லதும் கெட்டது அவரவர்கள் மனதை பொறுத்தது. ஆனால் பெருமானுடைய புகழை பேசுகிற நாள் நல்ல நாள், பெருமானை புகழை பேசாத நல்ல நாள். நம்ம இந்த திருமுறை தமிழாக தினம் பெருமானுடைய புகழை காலைல இருந்தோடனே பேசுறோம். அப்ப நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், கெட்ட நாள்லாம் கிடையாது அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிற பாட்டு இது. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி. ஐயா பாடுறாரு. ஏழாவது ஐயா பாடுறாரா பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேரியுதி மூத்தொடுத்த தொடுமத்த யானை மறுப்பும் வீரராய் பாய்புணல் வந்து அழைக்கும் பழங்காவிரி தென்கரை ஞாயிறும் திங்களும் கூடி வந்தாடு நாகேச்சரம் மேயவந்தன் அடி போற்றி என்பார் வீடு வினை வீடுமே. மேயவந்தன் அடி போற்றி என்பார் வினை வீடுமே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். மேயவன் அடி போற்றி என்பார் வினை. பெருமானுடைய திருவடியை போற்றி நின்றால் நம்முடைய வினையை வீடும். பெருமான் மட்டுமல்ல, பெருமானை தொழுகிற அடியார்கள் பெயரை சொல்லி போற்றி சொன்னாலும் வினைகள் விடும். அதான் ஐயா காலில இருந்து
அந்த 27 நாயன்மார் திருவடிகளை போற்றி சொன்னாரு. அதனால நம்முடைய வினைகள் வீடும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இலங்கை வேந்தன். திருச்சிற்றம்பலம். இலங்கேந்தன் சிரம்பத்திரட்டி எழில் தோள்களும் மலங்கி வீழும் மலையாளத்தான் இடமல்கிய நலங்குள் சிந்தை அவர் நாள்தோறும் நன்னு நாகேச்சுரம் வளங்குள் சிந்தை உடையார் இடராயின மாயுமே நடங்குள் சிந்தையவர் நாள்தோறும் நன்னு நாகேச்சுரம் வளங்குள் சிந்தை உடையார் இடராயின மாயுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்முடைய சிந்தையாலே பெருமானை பலம் கொண்டால் நம்முடைய இடர்களெல்லாம் மாயும் என்று ஞானசம்பந்த பெருமான் உறுதி தருகிற பாடல். வாழ்க வாழ்க. கரியமாலும். ஐயா செல்வம். அடியேன் பாட்டுங்களே. செல்வம் மாமா படி. சரிங்க சிவாயன். சிவாயனம். கரியமாலும் அயனும் அடியும் முடி காண்பனாம் எரியது ஆகி நிமிர்ந்தான் அமரும் இடம் ஈண்டு காவிரியின் நீர் வந்து அலைக்கும் கரைமேவும் நாகேச்சுரம் பிரிவிலாத அவ்வடியார்கள் வானில் விரியார்களே விரியின் நீர் வந்து அலைக்கும் கரைமேவும் நாகேச்சுரம் விரிவிலாத அவ்வடியார்கள் வானில் பிரியார்களே. திருச்சிற்றம்பலம். பெருமானை மனதாலே பிரியாமல் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற வழியிலே கடமைகளுக்கு நடுவிலே கடவுளை எண்ணுதல், கடவுளை வணங்குதற்கு நடுவிலே கடமையை செய்தல் என்ற வகையில இருந்தால் வானுலகத்தில் பிரியாது வாழலாம். அப்படித்தான் என்னுடைய நாயன்மாரெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ற சொல்லுகிற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்து தட்டிடுக்கி. சித்ரா அம்மா படி. தட்டிடுக்கி உரி தூக்கிய கையினர் சாக்கிய கட்டுரைக்கும் மொழி கொள்ளலும் வெள்ளிலங்காட்டிடை நட்டிருட்கண்ணடமாடிய நாதன் நாகேச்சரம் மட்டிருக்கும் மலரிட்டு அடி வீழ்வது வாய்மையே நட்டிருட்கண்ணடமாடிய நாதன் நாகேச்சரம் மட்டிருக்கும் மலரிட்டு அடி வீழ்வது வாய்மையே. நாகேச்சரம் மட்டிருக்கும் மலரிட்டு வீழ்வது வாய்மையே. பெருமானை தொட்டு பூசிக்க வேண்டும். நாகேச்சர பெருமானை போய் மலரிட்டு வணங்க வேண்டும். அதுதான் உண்மை. இப்ப நம்ம செய்வதெல்லாம் பொய்மை. தூரத்தில் நின்றது பொய்மை. பொய்மை உலகத்திலே வாழ்ந்து கொண்டு என்பதற்கு அடையாளமான ஞானசம்பந்தர் பாடல். வாழ்க வாழ்க. ஐயா அடியனுக்கு சிவாயன் சிவா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாயன். ஐயா அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்க. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். கந்தனாரும் புனர்காவிரி தென்கரை கண்ணுதல் நந்தி சேரும் திரு நாகேச்சரத்தின் மேல் ஞானசம் வந்தனாவில் பணுவல் இவை பத்தும் வல்லார்கள் போய் எந்த ஈசன் இருக்கும் உலகெய்த வல்லார்களே சம்பந்தன் நாவில் பணுவல் இவை பத்தும் வல்லார்கள் போய் எந்த ஈசன் இருக்கும் உலகெய்த வல்லார்களே. நன்றிங்க ஐயா. இந்த வாழ்வின் பயன் சிவலோகம் எய்துதல் தான். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் இரவாத இன்ப அன்பு வேண்டுதல். அதுதான் சிவலோகம் போறது. ஆனா அதற்கு என்ன வழினா ஞானசம்பந்தனுடைய அந்த பனுவல் மாலையை
10ம் ஏத்த வல்லார்களா இருக்க வேண்டும். ஞான சம்பந்தருடைய பதிகத்தை சொன்னா அது போலாம்னு வேற வழி இல்லைன்னு அப்படி சொல்றாங்க. அப்ப சிவலோகம் போறதுக்கு வழி ஞான சம்பந்தருடைய தேவாரம் படிக்கிறதான்னு கடைக்காப்பு பதிகம். வாழ்க வாழ்க. அடுத்து திரு நாகேஸ்வரம் சேக்கிழார் பெருமான் எழுப்பிய அந்த திரு நாகேஸ்வரத்தை பார்த்தங்க ஐயா. அதனால இந்த பாடல் நான் விரும்பி கேட்டேங்க. நன்றிங்க ஐயா. அதுல இன்னொரு பாட்டு இருக்குது, அப்பர் சாமி பாட்டு, திருத்தாண்டகம். உரித்தானை மதவேழம் தன்னை உன்னார் ஒளிமுடியும் பெருமானை உமையோர் பாகம் தரித்தானை தரியலதம் புறமீதானை தன்னடைந்தார் தம்பினை நோய் பாவமெல்லாம் அரித்தானை ஆலதன் கீழிருந்து நால்வர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடு ஆரங்கம் வேதம் தெரித்தானை திருநாகேச்சரத்துளானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே. நாகேஸ்வரம் போசதான் நன்னெறி, அதுல சேரலன்னா அது நன்னெறி அல்ல அப்படின்னு சொல்றாரு அப்பர் சாமி பதிகம். நான் அந்த பகவான் போல அந்த பாட்டு சொல்லிட்டே போயிடுவேன். உமா அம்மா கருணை அம்மா கூட்டு போனாங்க. என்ன கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி கூட்டு போயிட்டு வளம் வந்தோம். நேற்று ஏன் வளம் வந்தோம்னா உங்களை நினைச்சிட்டு தான் வளம் வந்தோம். ஏன்னா கோயிலுக்கு போனா ஐயா வளம் வரணும்னு சொல்லிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஐயா சொல்ல சொன்னாரு. சேக்கிழார் சொல்லிதான் குன்றத்தூர் சேக்கிழார் சொன்னார். குன்றத்தூர்ல இருக்க கொண்டு சேக்கிழார் நினைச்ச வளம் வந்தா ஐயா நினைச்சாலும் வளம் வரக்கூடாது. இல்லைங்கய்யா, நம்ம சொல்லிட்டு நாங்க வளம் வந்தோம். வளம் வந்துட்டு சிவபுராணம் பாடி முடிக்கணும். அந்த வளம் வந்தோம். பெரிய கோயில்ன்றதால வளம் வந்து 2 பேரும் வளம் வந்துட்டு தான் உள்ள வந்தோம். அம்மா இங்க கூட்டத்துல நினைச்சா நீங்க அங்க போய் காமேஸ்வரனை பார்க்க போறேன்ட்டு குன்றத்தூர் போயிட்டீங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நல்ல அற்புதமான தரிசனங்க ஐயா நேற்று. நல்லது. அதாவது நாகேஸ்வரம்னா இன்னைக்கு நாகேஸ்வரம் பதிகம் வந்திருக்கு. அதான் நினைச்சு பார்த்தேன். 2ம் கரெக்டா வந்திருக்கு. அதனாலதான் ஒரு பதிகம் நான் விரும்பி கேட்டு வாங்கிக்கினேன். மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ராஜா ஐயா. நன்றிங்க ஐயா. எந்த ஈசன் உலகு எழுத வேண்டும்னு ஆசை வந்துச்சு. வாழ்க. ஞான சம்பந்தனுடைய தமிழ் நாகேஸ்வர தமிழை சொன்னா எந்த ஈசன் உலகு எழுதலாம். வாழ்க. சேக்கிழார் அந்த கோயில உள்ள போய் தொட்டு நான் பூஜை பண்ணுவேன். பூஜை இல்ல இது விளக்கு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆமா ஆமா சேக்கிழார் சன்னிதில. வாழ்க வாழ்க. அவர் அவர் பிறந்து வாழ்ந்த வீட்டையே கோயிலா கட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தருமபுரம் ஐயா அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை அங்க இருந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு. அவர் கையால அதையும் பாத்துங்க. அவர் நிறுவன அந்த கோயிலுக்கும் போனேன், அவர் வீட்டுக்கும் போனேன், மணிமண்டபத்தும் கூட்டு போனாங்க. 3 இடத்தையும் நேற்று அம்மா முடிச்சுதான் கொண்டு வந்தாங்க. சரி. நேற்று மாங்காடு குன்றத்தூரை வளம் வந்துட்டீங்க. செல்வமலை எல்லாம் உங்களுடைய கருணைங்கய்யா. நீங்க கூப்பிடலன்னு நேற்று அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிருக்காரு. இல்ல நான் ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சு கூப்பிட்டேன். நீங்க காமாட்சி அம்மனை பார்க்கணும் போயிட்டீங்க. வாழ்க வாழ்க. போன இதுக்கே மாங்காடுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு உங்களை வீட்டுக்கு விட்டு வர்றான்னு சொல்லிட்டு இந்த முறை நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து போவோம். நம்ம பார்க்காமலே போயிடுறோமேன்ற வருத்தம் இருந்தது. அதனால்தான் உங்ககிட்ட நான் பகிரங்கமா சொல்லிட்டேன். ஐயா நான் காமாட்சியை பார்த்துட்டு வெள்ளீஸ்வரரை பார்த்துட்டு நான் குன்றத்தூர் அம்மா பார்த்துட்டு வரணுன்றது தான் அங்க முடிவுங்க. நன்றிங்க ஐயா. இல்ல அது ஒண்ணு செய்திடலாம். நேற்று என்ன பண்ணிக்கலாம், வரும்போது அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லி அவங்களே அங்க இந்த நிகழ்ச்சிக்கு கூட வந்துருக்கலாம். காலையில அவங்களும் தயாரா தான் இருந்திருக்காங்க. ஞாபகப்படுத்திருப்பேன். எனக்கு அது போற நேரத்துல அங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போறோமோ அந்த நேரத்தை தவிர அது ஞாபகம் வரல. ஐயா தொடருங்க ஐயா ராஜா ஐயா. அடுத்து 120வது பதிகம் திரு முக்கீஸ்வரம். இதுவும் செவ்வழி பண்ணிலே அமைந்திருக்கிறது. ராகம் எதுகுல காம்போதி அப்படின்னு போட்டிருக்காங்க. காவிரியினுடைய தென்கரையிலே 5வது தலமாக திருச்சி மலைக்கோட்டைக்கு எதிரிலே உள்ள அந்த முக்கிய அந்த இடத்துக்கு இப்போ என்ன பேரு அது, அந்த மலைக்கோட்டைக்கு எதிரில் உள்ள தெருவில் இருக்கு உறையூர்னு பேரு. அந்த உறையூர்ல இருக்கிற சாமிக்கு சொக்கநாதர் என்றும் காந்திமதி என்றும் சாமிக்கு பேரு. அது திருச்சி உறையூர்னு சொல்லுவாங்க. அந்த உறையூர் சாமி தான் முக்கீஸ்வரம். இந்த உறையூர் தானங்க ஐயா சோழ நாட்டுக்கு தலைநகரா இருந்தது? ஆமா ஆமா. இல்ல அது சோழ நாட்டு தலைநகரம் 5 தலைநகரம் சொல்லுவாங்க. அதுல உறையூர் ஒன்று. 5 தலைநகரம் சொல்லுவாங்க சோழ நாட்டுக்கு. அதுல உறையூரும் ஒன்று. கருவூர் ஒன்று, உறையூர் அப்படின்னு 5 தலங்கள் சொல்லுவாங்க. 5 இது அடுத்த சொல்லுவாங்க. உறையூர் சோழ நாட்டு தலைநகராக இருந்த காலம். அதனால முக்கீச்சரம்ன்ற அங்க பெருமான் சொக்கநாதராகவும் காந்தியாக இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 343. நன்றிங்கய்யா. முக்கீச்சரம் இடம் சுற்றி
சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 343. திருச்சிற்றம்பலம். கட்குடி மாமலை மேலெழுந்த கனக கொழுந்தினை கால் வளைய பொன் திரள் மேறு சிலை வளைத்த போர்விடையாளியை போற்றிசைத்து நட்டமிழ் மாலை புனைந்தருளி ஞான சம்பந்தர் புலன்களைந்தும் செற்றவர் முக்கீச்சரம் பணிந்து திருச்சிராப்பள்ளி சிலம்பணைந்தார். செற்றவர் முக்கீச்சரம் பணிந்து திருச்சிராப்பள்ளி சிலம்பணைந்தார். நன்றிங்க. அந்த கற்குடி மாமலை என்று அந்த பக்கம் வயலூர் பறவைகளை உய்யக்கொண்டான் மலை, அந்த உய்யக்கொண்டான் மலையை வணங்கி கொண்டு திருச்சி மலை மேல இருக்கிற தாய்மானசவனை வணங்குவதற்கு முன்பாக இங்க உறையூரிலே உள்ள அந்த முக்கீச்சர பெருமானை வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த திருச்சிராப்பள்ளி சிலம்பு, இந்த சிலம்புன மலை, அந்த சிலம்பை அணைந்தார், தாய்மான குமரத்துக்கு போனார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க வாழ்க. சாந்த வெண்ணீரென பூசி வெள்ளம் சடை வைத்தார் காந்தளாரும் விரல் ஏழையோடாடிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கரிய நிறைந்தார் அவரார்கோலோ வேந்தன் முக்கீச்சரத்தடிகள் செய்கின்றதோர் மெம்மையே. வேந்தன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் மெம்மையே. இது நம்முடைய கோச்சங்கட் சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதனாலே வேந்தன் முக்கீச்சரத்தடிகள் என்று சொல்லி இந்த வேந்தன் வந்து கோச்சங்கட் சோழனை கட்டினதாக சொல்றாங்க. அதுவும் மாடக்கோயில்களே ஒன்றாக யானை புகமுடிய இடமாக அதை அமைத்திருக்கிறதுல மாடக்கோயில் வகையிலே ஒன்று. வாழ்க வாழ்க. அடுத்து வெண்தலையூர் கையறை. முனுசாமி ஐயா படிங்க. இருக்கீங்களா? உமா அம்மா படிங்களா? வெண்தலையோர் காலன இப்பதான் வருது பாட்டுங்கய்யா. அவங்க படிச்சுட்டே அடுத்த பாட்டு படிக்கலாம். அவங்க பாட ஆரம்பிச்சாங்க, அவங்க பாடிட்டா அப்படி அடுத்த பாட்டு வரவே இல்லையா? இப்பதான் வந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சுவாயனம். இல்ல, ஒருத்தர் பாட ஆரம்பிச்சா பாட விட்டுட்டு அடுத்த பாட்டு. சரிங்கய்யா. வெண்தலையோர் கலனா பலி தேர்ந்து விரிதடை கொண்டலாரும் புனல் சேர்த்து உமையாரோடும் கூட்டமா. வெண்டலையோர் கலனா பலி தேர்ந்து விரிதடை கொண்டலாரும் புனல் சேர்த்து உமையாரோடும் கூட்டமா. விண்டவதம் அதில் எய்த பின் வேனில் வெல்வெந்தழ கண்டவர் மூக்கி சரத்து எம் அடிகள் செய்கன்மமே. விண்டவதம் அதில் எய்த பின் வேனில் வெல்வெந்தழ கண்டவர் மூக்கி சரத்தும் அடிகள் செய்கன்மமே. வேனில் வேள் வெந்தழக் கண்டவர் நெற்றி கண்ணாலே காமனை அழித்தவர் என்று பெருமானுடைய புகழை பாடுகிற பாடல் இது என்று சொல்லி அடுத்த மூன்றாவது ஒரு பாடும்போது அவங்கள முன்ன போவிட்டு அவங்க முன்பின் எம்மை நுழைய பணிவாரும்னு ஒருத்தர் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பாட்டை அவங்க பாட விட்டுட்டு அடுத்து பின்னாடி போய் நம்ம பாடலாம். முந்தி பாடாம கொஞ்சம் பிந்தி பாடினா நல்லது. ஏன்னா முன்பின் நம்மை பணிதல் வந்து சைவ முறை. வாழ்க வாழ்க. மறுவலாதம் அதிலே உமாமா படி. மறுவாளட்டம் அதில் எய்தவும் ஆண் மதலைவை உருவிலார் அவ்வெறி ஊட்டியதும் உலகுண்டாதால் செருவிலாரும் புலி செங்கயல் அணை ஆயினம் செய்த பொருவியின் முக்தி சரத்து எம் அடிகள் செய்யும் பூசலே. பொருவியின் முக்தி சரத்து எம் அடிகள் செய்யும் பூசலே. உருவிலாரவ் எரிகொட்டி என்று
முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லி பெருமான் முப்புறங்களை செயலை சொல்லி அதன் மூலமாக நம்முடைய மும்மலங்களை எல்லாம் பரிபக்குவப்படுத்துகிறான். மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் அலம் சாய அமுக்குவமான அந்த முப்புறச் செயல் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அன்னமன்னன் நடை. மணப்பாக்கம் பெருமிளாமா. சரி சரி, அடுத்தது செண்பகவல்லி அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. 4வது பாட்டு அன்னமன்னன் நடைச்சாடு. அன்னமன்னடம் சாயலோடவே பின்னை என்ன சடைகங்கையால் மேவிய காரணம் தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் மன்னன் முக்கிச் சரத்தடிகள் செய்கின்ற தோர் மாயமே. மன்னன் முக்கி சரத்தடிகள் செய்கின்றதோர் மாயமே. தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் என்று கோச்செங்கடான் கட்டிய கோயில் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. விடமுனார் அவ் வழலாய. கணபதி ஐயா பாட்டுங்களாயா? பாடுங்க. விடமுனாராவ் வழல்வாய தோர் பாம்பரை வீக்கியே நடமுனாராவ் வழலாடுவர் பேயொடு நல்லிருள் வடமன் நீடு புகழ் புழியன் தன்னவன் கோழி மண்ணடல் மண் மூக்கிச் சரத்தடிகள் செய்கின்றதோ அத்ததமே. நன்றி ஐயா. இங்கேயும் அந்த பூழியன்ன வன்கோழிமண் என்று சொல்லி இங்கேயும் அந்த கோச்செங்கச்சோழன் நினைவுபடுத்துற பாடல். ஏன்னா நம்ம கோச்செங்கச்சோழனை உரிய முறையிலே போற்றுவதில்லை என்பது ஒரு குறை. ராயராய சோழன் கோயில் கட்டினா திருமுறை கண்டிட்டு அவனுக்காக ஐப்பசி சதயத்துல ஒரு கோயில் கட்டினவனுக்கு ஏகப்பட்ட விழா செய்யறோம் நம்ம தஞ்சையில. ஆனா அதே சோழ நாட்டுல பிறந்து கோச்செங்கச்சோழன் 80 மாடக் கோயில் கட்டினான். அவன் ஆனைக்கா பெருமானுக்கு சிலந்தியாயிருந்து பந்தரமைத்து அந்த பந்தரமைத்ததன் காரணமாக அது யானை அதை ஆனைக்கா என்பதனால யானை அந்த அது எச்சில் அனுசிதம் என்று அதை கலைத்தது. அப்படி கலைத்த போது இது மீண்டும் மீண்டும் கட்டுச்சு சிலந்தியாக இருந்து. யானை அந்த சிலந்தி அழிக்கல. அதனால அந்த யானைக்கு உடனே முத்தி கொடுத்த சிவன் இந்த கோச்செங்கச்சோழ அந்த சிலந்தியை மட்டும் அந்த யானையினுடைய துதிக்கை போது அது துன்புறத்தை காலத்துல இன்னொரு பிறவியை தந்து அதன் மூலமாக நீ வாயில தான் இன்னும் கட்டினா இல்ல எனக்கு நிறைய கோயில் கட்டுன்னு சொல்லி அவனை கோச்செங்கச்சோழனாக பிறக்க வைத்து அதன் வழியாக 80 மாடக் கோயில்கள் கட்டிய சிறப்புக்குரியவன் கோச்செங்கச்சோழன். அவன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டவனே இந்த முக்கீச்சர பதிகத்துல பல இடத்துல ஞானசம்பந்த பெருமான் அந்த இவரை கோச்செங்கச்சோழனை போற்றுகிற இடமாக பல இடத்துல பாடியிருக்கார். அது ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவரையும் ஒரு நாயன்மாராக சேர்த்து கோச்செங்கச்சோழனை அரசனாக இருந்தாலும் அவர் நாயன்மார் லிஸ்ட்ல வருவார். ராயராய சோழன் அந்த லிஸ்ட்ல வரமாட்டார். ஏன்னா அவர் பிற்காலத்துல இருந்தவர். அதனால அவர் ராஜராஜ சோழன் நாயன்மார் லிஸ்ட்ல இல்லை. திருமுறை கண்ட சோழன் இவனா போட்டாங்க. திருமுறை உண்மையாவே கண்டெடுத்தவர் நம்பியாண்ட நம்பிதான். அவருக்கான விருப்பத்தை பண்ணார், அதுக்கான ஆசை ஏற்படுத்தார். ஆனால் திருமுறை கண்ட சிறப்புக்குரியவர் நம்பியாண்ட நம்பிதான் இல்லையா? அந்த வகையில கோச்செங்கச்சோழன் உரிய முறையிலே போற்றப்பட வேண்டும் என்பதை ஞான சம்பந்தப்பெற இந்த பதிவுல பல இடத்துல சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அவர் ஐப்பசி சதயம்னா இது மாசி சதயம். இவருடைய குரு பூஜை மாசி சதயம். வாழ்க. அடுத்து நமச்சிவாய சிவாத்தி சிற்றம்பலம். வாங்க வாங்க. 6வது பாட்டியா? 2:126 செவ்வழி பண்ண சிவாத்தி சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா
அடையார் பெருமக்கள் நன்றி. வாழ்க. வெந்த நீரே மையல் ஓசு பராடுவர் வெங்கிருள் வந்தனர உனை கொள்வதும் இது ஒரு மாயமா அந்தன் மனதன்னே செம்பியனாக்கிய எந்தை முத்தீதரத்தடிகள் செய்கின்ற தோரதமே எந்தை முக்கீதரத்தடிகள் செய்கின்ற தோரதமே. சிவாத்தி சிற்றவன். நன்றி ஐயா. வணக்கம். அந்தன் மாமனமாக நேரியன் செம்பியன் ஆக்கிய கோயில் என்று இந்த கோயிலை செம்பியனாகிய கோச்செங்கட் சோழன் செய்தான். ஏன்னா இந்த இடத்துல அந்த செய்திய அடிக்கடி எல்லா பாடம் நினைவுபடுத்துவதற்கு ஞானசம்பந்தருக்கு காரணம் என்னன்னா, அந்த முக்கீச்சரம் தான் பெருமானுடைய சோழ நாட்டினுடைய தலைநகராக இருந்தது. அங்க இருந்த ஆண்டார்கள் அங்க இருக்கிற கோயிலை மாடக் கோயிலாக அமைத்தான். அது மட்டுமா பல மாடக் கோயில்கள் அவன் அமைத்திருக்கிறான். இங்கேயே அவனை அதிகமா சிறப்பித்து பாடனா, அவன் கட்டிய அரண்மனையை விட அவன் கட்டிய கோயில்கள் அதிகம். இன்னைக்கு அவனுடைய அரண்மனை இல்லை, ஆனா அந்த கோயில் முக்கியத்துவத்து கோயில் இருக்கிறது. அந்த முக்கியத்துவத்து கோயில் மட்டும் அவன் கட்டிய மாடக் கோயில் அனைத்துமே இங்க இருக்கிறது. அதனால அரசன் அரண்மனையை விட கோயில்களை அதிகமாக கட்டி அந்த கோயில்களுக்கு வேண்டிய நிபந்தங்கள் எல்லாம் விட்டு அதை உயிர்த்திருக்குமாறு செய்திருக்கிறார்கள் அந்த காலத்து மன்னர்கள். அதனால் அதை போற்றுகின்ற ஞானசம்பந்த பெருமான் முக்கீச்சரத்தூரிலே இந்த செம்பியனாகி அவனை பல பாடல்களை போற்றி இருக்கிறார். வாழ்க வாழ்க. ஏன்னா அவர் நாயன்மாராகவும் தகுந்த சுந்தரராலே நாயன்மாரான அடையாளம் காட்டப்பட்ட சிறப்புக்குரிய சோழனாக அவர் இருக்கிறார். வாழ்க வாழ்க. அறையிலாரும் கலையில் பாரதி செந்தில் இருக்கீங்களா? கீதா தேவி பாரதி செந்தில் இருக்காங்களா? காணுங்க ஐயா. யாருங்க ஐயா புதுசா இருக்காங்க? யாருன்னு தெரியலீங்களே. புதுசா இருக்கிறதா பாக்குறேன். பார்வதி செந்தில் வேற யாருன்னா பேர் இருக்காங்களா? சக்தி நடராஜன் போட்டிருப்பீங்க. இல்லையா, பாரதி செந்தில்னு ஒருத்தர் இருக்காங்க. லேடிஸ் டெய்லர்னு போட்டிருக்காங்க. ஆன் பண்ணிருக்கேன் அவங்க பேர். ஐயா அவங்க டெய்லர் அவங்க பாரதி அவங்க பேரு. அவங்க வந்து புத்தகம் இல்லையா கையில? அம்மா கையில கீதா தேவி படிங்க. கீதா தேவி புத்தகம் இல்லையா? 2 பேரும் வந்து வாலாஜாபாத்ல காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்ல வந்திருக்காங்க. புது அடியார் அவங்க. சரி சங்கர் படிங்க. சங்கர் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அறையிலாரும் கலையுள்ளவர் ஆணோடு பெண்ணுமாய் உரையிலார் வாடலோடு கொண்டளவார் காண்மினோ விரவலார்தம் மதில் மூன்றுடன் வெவ்வெழ ஆக்கினான் அறையான் மூக்கி சரத்தடிகள் செய்கின்றதோ ரச்சமே. ஆக்கினான் அறையான் முக்கி சரத்தடிகள் செய்கின்றதோ ரச்சமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அந்த விரவிலாதம் அதில் மூன்றும் வெவ்வழலாக்கினான் என்று அவன் முப்புறத்தை எரித்த காரியத்தை சொல்லி அதனாலே தேவருடைய அச்சத்தை போக்கினான். அதனால அவன் செய்கின்றதோர் அச்சம் என்பது தேவர்களை அச்சுறுத்தி அந்த முப்புறங்களை எரித்த செய்தியை சொல்றார். வாழ்க வாழ்க. ஈர்க்கு நீர் செஞ்சடை ஆண்டாள் அம்மாப்படி. சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். ஈர்க்கு நீர் செஞ்சடை கேற்றுதும் கூற்றையுதைத்ததும் கூர்க்கும் நன்மூ விளைவேல் வல நேண்டிய கொள்கையும் ஆர்க்குவாயனரக்க நுரத்தை நெறித்த வாடல் மூர்க்கன்
முத்தி சரத்தடிகள் செய்ய நின்ற மொய்ப்பதமே மொய்ப்பதே. மூக்கன் முத்தி சரத்தடிகள் செய்ய நின்ற மொய்ப்பதே. சிவா திருச்சிற்றம்பலம். இங்க மூர்க்கன் என்பது ராவணன், ராவனுடைய ஆணவத்தை அடக்கிய செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது நீருள் ஆறும் மலர். சாம்பசிவையா படிங்க. நீருளாரும் மலர் மேலுரைவான் நெடுமாலுமாய் சீருளாரும் கடல் தேடமை தீத்திரலாயினான் சீரினாலங்கொழில் தென்னவன் செம்பியன் வில்லவன் சேருமுக்கி சரத்தடிகள் செய்கின்றதோர் செம்மையே. நன்றிங்க. அப்ப கோச்செங்கட் சோழன் அரசனாக இருந்து அந்த கோயிலை கட்டியதனாலே மூவேந்தர்களும் வழிபட்ட இடமாக இந்த இடத்தை காட்டுகிறார். தென்னவன், செம்பியன், வில்லவன் என்று 3 பேரையும் சொல்லி, தென்னவன் என்பவன் பாண்டி நாட்டு மன்னன், செம்பியன் என்பவன் சோழ நாட்டு மன்னன், வில்லவன் என்பது சேர நாட்டு மன்னன். அப்ப மூவேந்தர்களும் தொழுகின்ற தலமாக இந்த தலத்தை கோச்செங்கட் சோழன் அமைத்திருக்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. வெண்புலரான் மார். பார்வு இடுது கிழனர் வெற்றரை உழல்பவர் உண்பினாலே உரைப்பார் மொழி ஊனமது ஆக்கினான் ஒன்புலால் வேல் மிக வல்லவன் ஓங்கு எழில் கிள்ளி சேர் பண்பின் மூக்கி சரத்து அடிகள் செய்கின்றதோர் பச்சையே. புலனை வென்றதிலே மிக்கவனாக திகழ்ந்த கோச்செங்கட் சோழன் தன்னுடைய பண்பினாலே அமைத்த கோயில் என்று இதை அறிமுகம் செய்கிறார். வாழ்க வாழ்க. மல்லையார் மும்மடி மன்னர். மல்லையார் மும்மடி மன்னர் முக்கி சரத்தடிகளை செல்வராக நினையும்படி சேத்திய செந்தமிழ் நல்லராய் வாழ்பவர் காழில் ஞான சம்பந்தன சொல்ல வல்லார் அவர் வானுலகாலும் வல்லவரே. சொல்ல வல்லார் அவர் வானுலகாலும் வல்லவரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தருடைய செந்தமிழை சொல்வார்கள் வானுலகால வல்லவர்கள் என்று கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 121வது பதிகம் திருப்பாதிரி புலியூர். இதுவும் செவ்வழிப்பன் எந்த நேரம் பாடக்கூடிய எதிர்குல காம்போய் ராகத்திலே கூறியது. நடுநாட்டிலே 18வது தலமாக கடலூர் நியூ டவுன் என்று சொல்கிற அந்த பகுதியில இருக்கிற இந்த இடம். இந்த சாமி இங்க தோன்றா துணைநாதராகவும் அம்பாள் அருந்தகனாயாக இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 963. நன்றிங்க. சிற்றம்பலம். திருப்பாதிரி புலியூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 963. கண்ணி மாவனம் காப்பென இருந்தவர் கடல் இணை பணிந்தங்கு முன்ன மாமுடக்கான் முயற்கருள் செய்த வண்ணமும் மொழிந்தேத்தி மண்ணுவார் பொழில் திருவடுகூரினை வந்தேதி வணங்கி போய் பின்னுவார் சடையார் திருவக்கரை பிள்ளையாரனை உற்றார். நன்றிங்க. கடலூர் கதை. இப்ப நம்ம கடலூர் கடல் சொன்னோமே, அதை கன்னிமாநகர் என்ற பெயராலே சொல்லி அங்கே இருக்கிற தோன்றா துணைநாத பெருமானை முன்னம் மடக்கால் முயக்கருள் என்ற சொல்லாலே பாடினார். அந்த பாடனுடைய முதல் வார்த்தையை எடுத்து சேக்கிழார் ஆண்டிருக்கிறார். வாழ்க வாழ்க. முன்ன நின்ற முடக்கான் முயக்கருள் செய்து நீர் புன்னை நின்று கமிழ் பாதிரி புலியூருளான் தன்னை நின்று வணங்கும் தனை தவமில்லிகள் பின்னை நின்ற பிணியாக்கையை பெறுவார்களே. பின்னை நின்ற பிணியாக்கையை பெறுவார்களே. பெருமானை வணங்கும் தவமில்லாதவர்கள் நோய் நொடியினாலே அவதியுறுவார்கள். அப்ப நோய் நொடி நீங்க வேண்டும் என்றால் அந்த தோன்றா துணை வணங்கினால் நோய்கள் தீரும் என்ற வகையில
அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. முன்னம் மடக்கால் என்ற அந்த சொல்லாலே இந்த முடக்கு என்பது என்ன? தெய்வ உணர்ச்சி இருந்தால் நோய் நொடிகள் வராது. அது இல்லைன்னா அந்த எண்ணங்கள் அந்த நோய் நொடிகளுக்கு ஆளாக நேரிடும். ஏன்னா உலகியல் நிலையிலே உழன்றால் நோய் தான் வரும். அருள் நிலை என்றால் நம்முடைய உடல் நன்றாக இருக்கும் என்று அந்த உலகியலையும் அருளியலும் இணைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கொள்ளினக்க பகுவாய. அப்படி ராஜா ஐயா பரிமளம்மா பாட்டாங்களா? பரிமளம்மா பாடினாங்களா? அப்புறம் பாடுறோம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க. திலகவதி அம்மா அப்படி. கொள்ளினக்க பகுவாய பேய்கள் குழைந்தாடவே முள்ளிலவம் முதுகாட்டுரையும் முதல்வனிடம் புள்ளினங்கள் பயிலும் பாதிரி புலியோர்தனை உள்ள நம் மேல் வினையாயின ஒழியுங்களே. உள்ள நம் மேல் வினையாயின ஒழியுங்களே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமானுடைய நினைவு, பெருமானை உள்ளத்திலே நினைத்தால் நம்முடைய வினைகள் ஒழியும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மருளின் நல்லார் வழிபாடு. லலிதா மாப்படி. என்ன படிக்க சொல்றீங்க? லலிதா அம்மா. சரிங்க. மருளினார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மருளினார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் பொருளினார் பயில் பாதிரி புலியோரலான் வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளியாக திடை வைத்ததுவும் அழகாகவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருளி ஆகத்திடை வைத்ததும் அழகாகவே. பெருமான் அந்த ஆகம் என்று சொல்கிற ஆன்மாக்கள் நிறைவடைகிற இடமாக பெருமானுடைய கடல் இருக்கும் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. போதினானும் புகையாலும். அப்படி ஐயா அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்க. போதினாலும் புகையாலும் உய்த்தே அடியார்கள் தாம் போதினாலே வழிபாடு செய்ய புலியூர் தனுள் ஆதினாலும் அவலம் இல்லாத அடிகள் மறை ஓதினாலும் இடும் பிச்சை ஏற்றுண்டு உணப்பாலதே. ஆதினாலும் அவலம் இல்லாத அடிகள் மறை ஓதினாலும் இடும் பிச்சை ஏற்றுண்டு உணப்பாளரே. ஐயா இந்த நிகழ்ச்சியில யார் யார் தம்பதி சமையற பாடலாம் அவன் அடுத்தடுத்து பாட விட்டுருங்கய்யா. சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. சரி. அதனால பெருமான் ஆதினாலும் அவலம் அடையா வகை என்று அந்த 4 வகை வேதங்கள் என்று சொல்கிற 5 எழுத்தை ஓதுவதாலே பெருமான் என்பதா நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான். 5 எழுத்து ஓதுவதுதான் பெருமானுக்கு நாம் ஆணவத்தை அடக்கி சொல்கிற அமைதியாக அவர் சொல்கிறார். ஓதினாலும் இடு பிச்சை என்பது 5 எழுத்தின் மூலமாக நம்முடைய ஆணவத்தை அவனிடத்திலே அர்ப்பணித்தல். அப்ப அர்ப்பணிப்பதன் மூலமாக அவன் நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆக நல்லார் அமுதாக்க உண்டவன். செல்வம் அம்மா படி. ஆகம் நல்லார் அமுதாக்கம் உண்டான் அழல்லைந்து தலை நாகம் நல்லார் பரவனயந்து அங்கு அறையார்த்தவன் போகம் நல்லார் பயிலும் பாரிதி புலியோதனுள் பாகம் நல்லாலொடும் நின்ற எம்பரமேட்டியே. போகம் நல்லார் பயிலும் பாரிதி புலியோதனில்
பாகம் நல்லாலொடும் நின்ற எம் பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம். பாதிரி புலியூருல பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறான். அவருடைய பாக நல்லாளக இருப்பவள் அருந்தவநாயகி. அதனாலே தோன்றா துணை நினைக்கும்போது அருந்தநாயகி நினைத்து அந்த அருந்தவநாயகின் வழியாக தோன்றா துணையை அடைய வேண்டும் என்ற வகையிலே அந்த பாக நல்லாளோடு நின்ற பரமேட்டி என்று தோன்றா துணையாரையும் அருந்தநாயகன் ஏற்படுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. மதியமொத்த கதிர். சித்ராமா படி. மதியமொய்த்த கதிர்போர் ஒளிம் மணற் காணல்வாய் பதிய முத்தம் திகழ் பாதிரி புலியூரெனும் பதியில் வைக்கப்படும் எந்தை தன் பழம் தொண்டர்கள் புதியும் கொள்வர் விதியும் செய்வர் உலகாகவே. பதியில் வைக்கப்படும் எந்தை தன் பழம் தொண்டர்கள் புதியும் கொள்வர் விதியும் செய்வர் உலகாகவே. புதியும் கொள்வர் விதியும் செய்வர் என்பது, புதி என்பது பெருமானை வணங்குவது. அந்த வணக்கம் கூட நம்முடைய விதியினாலே அமையும். அவன் விதித்த விதி, அதான் அவன் அருள். அந்த விதி என்பது ஏதோ நாம் செய்கிற தலையெழுத்து என்பதல்ல, பெருமான் விதித்த விதி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல் தான் அவனை குதி என்று அவனை வணங்குகின்ற இடமாக சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கொங்கரவ. ஏழாவது பாட்டு. முனுசாமி. படுவந்ததை தங்கரவ பறையின் ஒளியவை சார்ந்தெழ பொங்கரவும் உயர் பாதிரி புலியூதனுள் அங்கரவும் அறையில் அசைத்தானே அடமினே பொங்கரவ படுவந்ததை புலி காணல்வாய் சங்கரவ பறையின் ஒளியவை சார்ந்தெழ பொங்கரவும் உயர் பாதிரி புலியூதனுள் அங்கரவும் மறையில் அசைத்தானே அடமினே. நன்றி. அரவம் என்பது பாம்பு. நம்முடைய தாருகாவனத்து முனிவர்கள் அவரை அழைப்பதற்காக அந்த பாம்பை அனுப்பினார்கள். அது பகை கொண்டு வந்த அந்த பாம்பை நட்பாக்கி தன்மேலே உலர விட்டான். அதை அறையிலே சாத்தி கொண்டான். அதனாலே பகைமையையும் நட்பாக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த செயலை செய்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வீக்கி எழும் விலங்கு இலங்க இலங்கைக்கு இறை. எட்டாவது பாட்டு. உமாமா படிக்குமா? ஈக்கம் எழும் இலங்கைக்கீரை விலங்கல் இடை ஊக்கம் ஒளிந்து அலற விரலால் இறை ஊன்றினான் புக்கமலும் புனல் பார்தி புள்ளியூர் தனை நோக்கம் நெளிந்து அணுகாதினை நுணுங்குங்களே. பூக்கமழும் புனல் பாதிரி புலிரண்டு பெருமானை பூவாலும் மலராலும் வழிபட பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுதல் என்ற வகையை நினைப்படுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அன்னத்தாவும் அணியார். பரிமளாமா படிக்கிறீங்களா? பணப்பாக்கம். செண்பகவல்லியாமா படிங்க. வேலையா இருக்கிற ஐயா நானு. சரிம்மா சரிம்மா சரி. சரி சரி. செண்பகவல்லியாமா. வாழ்க வாழ்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? எட்டாவது பாட்டுமா. ஒன்பதாவது பாட்டு. அன்னம் தாவும். ஒன்பதாவது. அன்னம் தாவும் அணியார் பொழில் மணியார் புன்னை பொன்னம் தாது சொரி பாதிரி புலியூர்தனுள் முன்னம் தாவி அடி மூன்று அளந்தவன் நான்முகன் தன்னம் தாளுற்று உணராததோர் தவ நீதியே. தன்னம் தாளுற்று உணராததோர் தவ நீதியே.
எது தவம்னா பெருமானுடைய திருவடியை உணர்தலே தவம். அந்த பெருமானுடைய திருவடியை உணராத தவத்தை செய்யாதவன் நான்முகன் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க உரிந்த கூரை உருவத்தோடு. படிக்க சொல்லுங்க. அடி ஐயா இல்லைங்க, அடியா இருங்க, என்ன படிக்க சொல்லுங்க ஐயா. கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவாய சிவாய நம் சிவாய நம். 10வது பாட்டியா 121 10. சிவ சிவா சிவ சிவா. ஓ சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம். ஒருத்த கூரை ஒருவே தொழுதொழு வத்திடை திருந்து தென்னும் திருநோன்பரும் பெருந்தேரும் இறந்தே தன்ன உரையை கொள்ளாதே எடுத்தே தேவில் பொருந்தே நீற்றண்ணல் பாதரி புலியூரையே எழுந்தே சொன்ன உரை கொள்ளாதே எழுத்தேத்துவில் பொருந்தே நீற்றண்ணல் பாதரே புலையூரையே பாதரே புலையூரையே. சிற்றம்பலம். சிவார்த்தை சிற்றம். நன்றி ஐயா. வணக்கம். பெருமானுடைய புகழை புரிந்து ஏற்ற வேண்டுமானால் வெண்ணீர் அணிய வேண்டும். அதனால் அவன் வெண்ணீற்று அண்ணலா இருக்கிறான். அந்த வெண்ணீற்று அண்ணலை எடுத்து ஏற்ற அந்த வெந்நீரே உதவும் என்பதை புரியாதவர்கள் இந்த சமணர்களும் சாக்கிகள் என்று சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க. கடைசி இறுதி பாட்டு திரு கடைக்காப்பு. அந்தன் நல்லார் அகன். சங்கரையா படி. இருக்கீங்களா? சங்கரையா இருக்கீங்களா? இருக்குங்க. அந்த நல்லராகவும் தாழியும் ஞானசம் பந்தன் நல்லார் பயில் பாதிர் புலியூர் தனுள் சந்தமாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் வந்து தீயவை வடையாமல் வினையாகுமே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தன் தமிழை தரித்தல் என்பது அதை நாம் மனதாலே ஏற்றுக்கொள்ளுதல். ஞான சம்பந்தன் தமிழை மனதாலே ஏற்றுக்கொண்டால் தீயவை அடையாது, வினைகள் எல்லாம் மாயும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். மணி எடுத்து அதனால பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். ஆண்டாளம்மா படிங்க. பொன்னூசல். வரங்க எடுக்கிறீங்க. வரங்க. 8வது பாட்டு படிங்க. 8வது பாட்டு. 8வது பாட்டு. கோல வரை குடுமி. கோல வரை குடுமி. பாட்டுங்களா ஐயா? எடுத்துட்டீங்களா? படி. சொல்லுங்க. சிவாய ஆண்டாளம்மா படிக்கிறீங்களா? படிக்கிறேன். கண்ணு தெரியல.
திருப்பொன்னூசல் எத்தனாவது பாட்டு படிக்கணும் ஐயா? எட்டாவது பாட்டா? எட்டாவது பாட்டு கோல வர குடுமி சிவ 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 கோல சிவ வர குடுமி கோல வரை கொடுமியும் வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரி ஏத்து கொண்டு தமையாண்டான் பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி புலித்தகம் குழைத்து பொன்னு சலாடாமோ மாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி புலித்தகம் குழைத்து பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். மன்னிக்கவும், தேட லேட் ஆயிட்டு. பெருமானுடைய புகழை வாயார பாடுதல் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கியனுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வாழ்க வாழ்க. வாழ்த்து. அப்படியா? வாழ்த்து. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவர்களையும் பொற்பாதங்களையும் வணங்கி ஐயா தொகுத்து வழங்கிய ஐயா ராஜா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னை நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கொள்ளால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் பொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பிலே சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.